திரு கேசிபி ஒருங்கிணைப்பு பணி 90% முடிஞ்சிருச்சு, சுற்றுப்பயணத்துல உங்களுக்கு தெரியும் அப்படின்றாங்க. அப்ப சசிகலா சுற்றுப்பயணத்துல ஏதாவது சர்ப்ரைஸ் இருக்குன்னு பாக்குறீங்களா? நீங்க போட்டிருக்கிற தலைப்பு வந்து ஜானகியா ஜெயலலிதாவா அந்த மாதிரி தான் வந்து நீங்க போட்டிருக்கீங்க. ஒரு இது என்னன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு 84ல இருந்து புரட்சி தலைவர் மறைந்து அந்த அன்றைக்கு நடந்த ஒருங்கிணைப்புகள் எல்லாம் நான் அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக நான் வந்து இருக்கேன். ஜா அணி ஜே அணி என்று பிரிந்த பொழுது 97 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜா அணியில வந்து இருக்காங்க. சட்டமன்றத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க, மைக்கை கலட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அடிச்சுக்கிறாங்க. போட்டி பொதுக்குழுக்கள் நடக்குது. பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் ஜா அணியில தான் இருக்கிறாங்க. பெரும்பான்மையான பொதுக்குழு உறுப்பினர்கள் ஜா அணியில தான் வந்து இருக்கிறாங்க. ஆனால் தேர்தல் என்று வருகிற பொழுது இரட்டைப்புறா சேவல் என்று நிற்கிற பொழுது சேவல் சின்னத்தில் 27 சட்டமன்ற உறுப்பினர்களை அம்மா அவர்கள், ஜெயலலிதா அம்மா அவர்கள் தலைமையில் வந்து வெற்றி பெறாங்க. அதுல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒருத்தர். அப்படி வெற்றி பெற்று வந்ததனால, ஆனால் அன்றைக்கு இந்த தலைவர்கள் யாரும் சிந்திக்கல. தொண்டர்கள் ஜா அணி வாங்கின ஓட்டு, ஜே அணி வாங்கின ஓட்டு ரெண்டையும் கூட்டி திமுக வாங்கின ஓட்டு அப்படி போட்டு பார்த்தோம்னா 100க்கு மேற்பட்ட தொகுதிகளில் ஜா அணி ஜே அணி ரெண்டையும் கூட்டினா அதிமுக வாக்குகள் திமுக வாக்குகளை விட அதிகமாக வந்தது. அப்ப இந்த இயக்கம் பிளவுபட்டதுனால தான் திமுக ஆட்சிக்கு வந்தது. ஒன்றுபட்டு இருந்தால் திமுக இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்காது என்கிற அந்த ஒரு எண்ணம் மேலோங்கியது. அப்ப பேசுற பொழுது ஜானகி அம்மா தலைவராக இருக்கலாம், ஜெயலலிதா அம்மா பொதுச் செயலாளராக இருக்கலாம், இதே மாதிரி இரட்டை தலைமை திமுக இருக்கிற மாதிரி தலைவர் பொதுச் செயலாளர் பல காம்பினேஷன் வந்து பேசப்பட்டது. ஆனால் இறுதியாக ஜானகி அம்மா வந்து இல்ல, மக்கள் அங்கீகாரம் பெற்றவராக ஜெயலலிதா அம்மா இருக்கிறாங்க, அவர் இந்த இயக்கத்தை வழி நடத்தட்டும், எனக்கு எந்த பொறுப்பும் வேண்டாம் என்று சொன்னார். அதற்கு பிறகு சட்டமன்றத்தில் ஜெயலலிதா அம்மா வந்து அந்த துகிலெறியப்பட்ட பொழுது, அவங்க அப்போலோ மருத்துவமனையில் இருந்த பொழுது ஜானகி அம்மா அந்த மருத்துவமனைக்கு சென்று பார்த்தாங்க. அப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாடே கொந்தளித்தது. ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆர்ப்பாட்டம் ஆரவாரமாக இருந்தது. அந்த அடித்தளத்தில் அடுத்து வருகிற அந்த தேர்தல்களில் அதிமுக வெற்றி பெறுகிற இயக்கமாக இருந்தது. ஜானகி அம்மையார் வந்து கட்சி விட்டு நீக்கப்படலை, இணைந்ததற்கு பிறகும் கூட. அவரோடு இருந்ததுல ஆரம் வீரப்பனும் மற்றவர்கள் சில பேர், PH பாண்டியன் போன்றவர்கள் எல்லாம் வந்து அந்த இணைப்புக்கு எதிராக இருந்தாங்க. ஆனால் தொண்டர்கள் முடிவெடுத்து ஜே அணியில திரு KKSSRம், ஜா அணியில இன்றைக்கு 2 பேர் திமுக இருக்கிறாங்க, திரு முத்துசாமி அவர்களும், இவங்களுக்குள்ளதான் அந்த பேச்சுவார்த்தைகள் ஜானகி அம்மா ஒப்புதலோடு ஜெயலலிதா அம்மா ஒப்புதலோடு அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடைபெற்று இந்த இயக்கம் ஒருங்கிணைக்கப்பட்டது. ஆனா அந்த ஒருங்கிணைப்பு நடந்ததிலிருந்து பார்த்தீங்கன்னா 2011க்கு பிறகுதான் முழுக்க முழுக்க ஜெயலலிதா அம்மாவுடைய ஆளுமை மிக்க அதிமுக உருவானது. அதுவரை பார்த்தீங்கன்னா 91, 96 அந்த காலகட்டத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு பயணித்தவர்கள் தான் 2ஆம் இடம் 3ஆம் இடம்னு இருந்து அந்த கட்சியையும் ஆட்சியையும் வழிநடத்தினாங்க. அதே போல 2001 to 2006 பார்த்தீங்கன்னா பொன்னையன் தான் நிதியமைச்சராக 2ஆம் இடத்துல அவை முன்னவராக இருந்து அந்த ஆட்சியை வந்து வழி நடத்தினார். இன்னும் சொல்ல போனா அம்மாவுக்கு அரசியல் ஆலோசகர் என்று ஒரு பதவியை உருவாக்கி அவருக்கு 2ஆம் இடம் வந்து கொடுத்தாங்க. அப்ப ஒன்றுபட்ட அதிமுக தான் வலிமையானது. அப்ப இப்ப நம்முடைய நோக்கம் வந்து திரும்ப பிளவுகளை நோக்கி, இதுல சசிகலா பெரியவரா, OPS தவறு செய்தவரா, இல்ல எடப்பாடி பழனிசாமி எந்த குற்றச்சாட்டுக்கு அப்பாற்பட்டவரா என்று விவாதிப்பதை விட, வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 18 மாசம் இருக்கு. 2026ல ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுக்க வேண்டும் என்றால் என்ன தேவை, யாரெல்லாம் வந்து கால்குலேஷன் சொன்னீங்க. அன்று ஜானகி அம்மையார் 9% ஓட்டுகளை வாங்கினாங்க. சசிகலா தேர்தல் அரசியலுக்கே வரல. இப்ப சசிகலா வந்து ஒண்ணு சேர்க்கணும்னு இப்ப ஒருங்கிணைப்புல நீங்களும் தான் இருக்கீங்க. அவங்க ஒன்றிணைய வேண்டிய தேவை என்ன? அவங்க பின்னாடி எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு வாக்கு வங்கி இருக்கு, எதுவுமே தெரியாதே. இல்ல, அதாவது அவர்களுக்கு எந்த வாக்கு வங்கியுமே இல்லைன்னு வச்சுக்குவோம். நம்ம திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்துல என்ன வாக்கு வங்கி இருக்குதுங்கிறதையே நம்ம வச்சு பேசுவோம்.
சேலம் நாடாளுமன்ற தொகுதியில 38% வாக்குகளை பெற்றிருக்கிறோம். திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில 8% வாக்குகளை பெற்றிருக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னையில் ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் ரொம்ப ரேர் எக்ஸெப்ஷன் தான் இருக்கும். முழுவதுமாக பார்த்தீங்கன்னா அந்த வாக்கு அந்த பேட்டர்ன் வந்து ஒரே மாதிரி தான் வந்து வரும். இந்த மாதிரி வந்து பெரிய ஏற்ற இறக்கங்கள் வந்து கொடுக்காது. ஆனால் சில மண்டலம், இப்போ சென்னை மண்டலம் பார்த்தீங்கன்னா படித்தவர்கள் நிறைந்த பகுதி. ஆனால் சென்னையில் வந்து இன்றைக்கு அதிமுக வெற்றி பெறுகிற நிலையில் இல்லை. அது சென்ற சட்டமன்ற தேர்தல் ஆகட்டும், இல்லை இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் ஆகட்டும். அதே மாதிரி டெல்டா பகுதி, அதே போல தென் மாவட்டங்கள், இங்க எல்லாம் வந்து வெற்றி பெறுகிற நிலையில் வந்து இல்லை. எடப்பாடி பழனிசாமியே பொதுச் செயலாளராக தொடரட்டும், எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சர் வேட்பாளராக தொடரட்டும், அவர் தலைமையிலேயே அதிமுக ஆட்சி அமைக்கட்டும். அப்படி ஆட்சி அமைக்க ஆதரவு தருபவர்களை அவர்கள் ஒரு காலத்துல இந்த இயக்கத்துக்கும் ஒரு சில சங்கடங்களை ஏற்படுத்தியவர்களாக இருந்திருந்தாலும் கூட மீண்டும் அந்த அதிமுக என்பது இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக ஒன்றிணைந்த அதிமுகவாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கு திமுக கூட்டணியுடைய வாக்கு பலத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கெட்ட பேர் அவங்க வாங்கினாலும் சரி 40% மேல அவங்களோட கூட்டணியினுடைய வாக்குகள் மட்டுமே இருக்கு. அப்ப அதை உடைக்கணும்னா நீங்க முதல்ல உங்ககிட்ட 4 பேர் கூட்டணி தேடி வரணும்னா கட்சிக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த மனமாச்சரியங்கள் ஒரு தனி அறையில பேசப்படுவதாக இருக்கணுமே ஒழிய கட்சியில பிளவு என்கிறது வெளியில வந்து வரக்கூடாது. அப்ப ஒரு ஒன்றுபட்ட அதிமுக என்பது அவசியம். ஆனால் அதற்காக திரு ஓ பன்னீர்செல்வம் என்பவர் மாம்பழத்துல 2 இலை இருக்கு, அதனால ரட்டலை இல்ல, இனிமேலும் மாம்பழத்தில் இருக்கிற இலை தான் ரட்டலை என்கிற நிலை பாஜகவினுடைய அந்த ஆதரவு நிலைப்பாடுகள் இருந்து. ஏன்னா ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களது மனநிலை என்பது பாஜக இல்லாத கூட்டணி தேவை. அதுவும் திரு அண்ணாமலை அவர்கள் பாஜக தனித்து ஆட்சி அமைக்க என்பதும் இப்ப சமீபத்தில் அவருடைய பேட்டி கூட்டணி ஆட்சி தான் வந்து அமையும் என்பதும் அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளாதது. அப்ப தனிப்பட்ட முறையில் தனிப்பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்கிற வகையில் பாஜக கூட்டணி இல்லை என்கிற அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலைமையை ஏற்றுக்கொண்டு அதிமுகவில் இணைவதற்கு அவர் தயாராக இருக்கிறார். அப்படி அவர் முன் வருகிற பட்சத்தில் அவரை ஏற்றுக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை. அதே போல சசிகலா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் அவர் தேர்தல்களில் போட்டியிட முடியாது. அப்ப நீங்க வந்து அவரை ஜானகி அம்மாங்கிறீங்களே, ஜானகி அம்மா அன்றைக்கு யாரும் கட்சி விட்டு நீக்கல. பல சூழ்நிலைகள்ல கடந்த கால மனமாச்சரியங்களை எல்லாம் மறந்துட்டு இன்றைக்கு சசிகலா அவர்களும் சரி எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலராக தொடரட்டும், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வேட்பாளராக முன்னிறுத்தப்படலாம், இந்த இயக்கம் மீண்டும் தனிப்பட்ட முறையில் ஆளுகிற கட்சியாக வரட்டும், அதை நான் ஆதரிக்கிறேன், அதிமுகவுக்கு வாக்கு சேகரிக்கிறேன் சொன்னா அதை ஏற்றுக்கொள்வதில் எந்த தவறுமே வந்து கிடையாது. அப்ப மீண்டும் ஆட்சி அமைக்கிறதை நோக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயணிக்கணுமே ஒழிய மீண்டும் தன்னுடைய கவனத்தை அவர் திரு ஸ்டாலின் அவர்களை வெற்றி பெறுவதில் காட்டணும். நீங்க திருமதி சசிகலா அவர்களை நான் வெற்றி கொண்டு விட்டேன், ஓபிஎஸ் அவர்களை வெற்றி கொண்டு விட்டேன் என்பது அல்ல அரசியல். ஆளுகிற கட்சியாக அதிமுக வரணும். மீண்டும் வருகிற இந்த 2026ல அந்த வாய்ப்பை அவர் நழுவ விட்டுவிட்டால் அதிமுக அவர் கைப்பிடி. திரு கேசிபி 4 பேருக்கு இடையிலேயே முரண் இருக்கே, ஒருங்கிணைப்பு எப்படிதான் போயிட்டு இருக்கு உங்க ஒருங்கிணைப்பு? இல்ல, அதாவது கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவங்க எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்கிறேன் என்கிற பெயர்ல அதிமுகவை பலகீனப்படுத்துகிற செயல்ல இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு திரு தமிழ்மணி அவர்கள் சொல்றாரு இல்லையா, பல விவாதங்கள்ல அவர் எடப்பாடி பழனிசாமியை ஆதரிச்சு பேசுறார். எடப்பாடி பழனிசாமியை தமிழ்மணி சொல்ற கருத்தை என்டாஸ் பண்ண சொல்லுங்க சார். அடுத்த ஆட்சி கூட்டணி ஆட்சி தான், அதிமுக ஆட்சி அமைக்காது. திரு தமிழ்மணி சொல்ற கருத்து சரி, நான் ஏற்றுக்கொள்கிறேன் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக ஸ்போக்ஸ்பர்சனா பேசலையா, அவருடைய கருத்தா தானே பேசுறாரு.
அவர் பெரும்பாலான நேரங்கள்ல எடப்பாடி பழனிசாமி சரி சார், அது ஆதரிச்சு அப்படியே பேசுறாரு. இருந்தாலும் அப்ப அது அப்படியே எடப்பாடி ஏத்துக்கு வரா? அதிமுகவுக்கு அதுதான் நான் சொல்ல வர்றேன். அதுதான் நான் சொல்ல வர்றேன். அதிமுகவுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க, திமுக ஆட்சி தொடர வேண்டும் என்று நினைப்பவர்கள், மாற்று கட்சியினர் எடப்பாடி ஆதரவாளர்களாக அதிமுகவுல ஊடுருவி, பொதுவானவர்களாக அதிமுகவுல ஊடுருவி அதிமுக ஒன்றிணைந்து விடக் கூடாது என்பதுல குறியா இருக்கிறாங்க. ஏன்னா நாவலர் நெடுஞ்செழியன் இருக்கிறார் பாருங்க, எஸ்வி சேகரை விட குறைச்ச ஓட்டு வாங்கினார். 250 ஓட்டு தான் வாங்கினார் மயிலாப்பூர்ல. அம்மா எதுக்கு அவரை வந்து இணைச்சுக்கிட்டாங்க சார்? ஜார்ஜ் அணி இணையற பொழுது ஓட்ட கூட்டினீங்கன்னா 100 சீட்டு தான் வந்தது. ஆனா அந்த பர்செப்ஷன் பாலிடிக்ஸ் இருக்கு பாருங்க, பர்செப்ஷன் பாலிடிக்ஸ், மக்கள் மத்தியில இந்த இயக்கம் ஒன்றாக இருக்கிறது, வலிமையோடு இருக்கிறது, ஒற்றுமையாக இருக்கிறாங்க. நீங்க சரி எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்று ஓபிஎஸ் தனி மனிதர் வந்து சேர்றாருன்னே வச்சுக்கங்க, ஏத்துக்கிறது எடப்பாடி பழனிசாமி. உங்களுக்கு என்னையா கஷ்டம்? ஏத்துக்கிறது எடப்பாடி பழனிசாமி. அப்ப உங்களுக்கு என்ன கஷ்டம்? அதுல ஒரு ஆள் தான் வர்றாரு. உங்களுக்கு என்ன கஷ்டம் அதுக்கு? சார் எடப்பாடி சசிகலாக்கு யாருமே ஆதரவாளர்கள் இல்லைங்க வச்சுக்கோங்க. நீங்க வருத்தப்படுறீங்க. ஓகே ஓகே, அதிமுகவுல அவங்க எல்லாம் சம்பந்தப்பட்டவங்க. சசிகலாங்கிறவங்க 30 ஆண்டு காலம் அதிமுகவுக்கு சம்பந்தப்பட்டவங்க. ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவுல ஒரு முன்னாள் முதலமைச்சர். நீங்க யார்? ஒரே ஒரு குறுகிய மூத்த வழக்கறிஞர் போட்டுக்கிறீங்க. திரு கேசிபி, இட்ஸ் a misleading information. நீங்க designated senior எடுத்து காட்டுங்க லிஸ்ட்ல. அதிமுக